வீட்டில் சுத்தமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் நீரிலிருந்து ஒரு குடம் தண்ணீர் எடுத்து நடுவில் வைக்க வேண்டும். இவ்வாறு சம்பாதித்து வைத்த நீரானது பூமியாகவே கருதப்படுகிறது. இந்த பூமியில் வைத்தவன் நிச்சயமாக கீர்த்தியில் நிலை பெற்றவனாகிறான். குளத்திலிருந்து நீரை எடுத்து அதை அந்த குடத்தின் மேல் பகுதியில் வைக்க வேண்டும். குளத்து நீர் அந்த சொர்க்கம் போல ஆகிறது. வைத்தவன் அந்த சொர்க்கத்தில் நிலை பெற்றவன் ஆகிறான். திக்குகளில் வைக்கிறான். திக்குதோறும் நீர் உள்ளது. நீரே உணவாகிறது. உணவிலிருந்தே அன்னம் உண்டாகிறது. நீரிலிருந்து உண்டாகும் அன்னம் எதுவோ அதை இந்த உபாசகன் அடைகிறான். அப்படிப்பட்ட இந்த அக்னியை அருணர், கேதவர், வாதரஷ்ணர் என்ற ரிஷிகள் உபாசித்தார்கள். அக்காரணத்தால் இது ஆருண கேதுகம் எனும் பெயர் படைத்ததாயிற்று. கேது, அருணர், வாதரஷ்ணர் என்ற